வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, விஜி வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராமச்சந்திரன் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, மோட்டரை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதை நம்ம விஜி பார்த்துட்டு, இங்கே பாரு, எங்கே போகிற? அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதான் மோட்ரு போட்டு விடுறதுக்காக போகிறேன். விஜி சொல்கிறாங்க, ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ சமையல் ஒன்று மட்டும்தான் குறைச்சியா போ அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மாறன் அந்த பக்கமாக வராரு. அப்போ விஜய் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. விஜய் ரொம்ப ஹாப்பியாக நின்றுக்கிட்டு இருக்கிறத மாறன் கவனிக்கிறாரு. கண்டிப்பாக இவ தான் பிருந்தா காணாமல் போனதுக்கு காரணம் அப்படிங்கிறது மாறனுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நம்ம மாறன் எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ மாறன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தண்ணி டேங்க் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயும் ஏறி பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு மாறன் இந்த பக்கமாக வந்துடுறாரு. ஆனால் அப்போ தான் இன்னொரு பக்கம் அந்த விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் போய் மோட்ரு போட்டு விடுறாங்க. மோட்ரு போட்டதோட நம்ம பிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தாவோட முகம் வரைக்கும் தண்ணி வந்துடுது. இதனால பிருந்தாவுக்கு அந்த மயக்கம் போயிடுது. பிருந்தா கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சிட்டு கத்துறாங்க. கை காலு ரெண்டும் கட்டப்பட்டு இருக்கிறதுனால பிருந்தாவால் நீச்சல் அடிக்க முடியாது. இன்னொரு பக்கம் விஜய் நினைக்கிறாங்க, இந்நேரம் அவள் மூழ்கிருப்பாள்ல அப்படின்னு. அதே நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே பிருந்தாவை வீட்டுக்குள்ளே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா வெளியில் எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கேயோ இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா ஏதாவது தப்பான முடிவு எடுத்து இருப்பாளோ அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வள்ளி ஊட்ட சுற்றி வரும் பொழுது அந்த பைப்பு குழாய் வழியாக ஒரு கலராக தண்ணி போயிட்டு இருக்கிறத வள்ளி பார்க்குறாங்க. என்ன இது, தண்ணி இந்த கலரில் போகுது அப்படின்னு வள்ளி பார்க்குறாங்க. அதே நேரம் நம்ம வீராவும் மாறனும் எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கோலா நிற்கிறத மாறன் மறுபடியும் கவனிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வள்ளி அந்த பக்கமாக வராங்க. என்னன்னு தெரியல, தண்ணி இந்த அளவுக்கு மோசமாக போகுது அப்படின்னு. அப்போ மாறன் இதை கவனிக்கிறாரு. அப்போ வேலைக்கார பொண்ணு இங்கேருந்து அம்மா என்னன்னு தெரியலம்மா, தண்ணி ஒரே கலராக போயிட்டுருக்கு, தண்ணி டேங்கில் எதுவும் உளுந்துட்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதோட தான் மாறனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. வீரா நேராக மாறனை பார்த்து, மாறா தண்ணி டேங்க் அப்படின்னு சொன்னதோட மாறன் அதிர்ச்சியாகி இந்த இது தண்ணி டேங்குக்கு ஓடுறாங்க. விஜி அவங்க ஓடுறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறன் நேராக அந்த தண்ணி டேங்கு மேலே ஏறுறாரு. நம்ம ராமச்சந்திரன் வள்ளி எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ உள்ளார பார்த்தா நம்ம பிருந்தா மயக்கத்துக்கு போயிட்டாங்க, தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு. கார்த்தி அந்த பக்கமாக என்னாச்சு மாறா அப்படின்னு கேட்க மாறன் சொல்கிறாரு, பிருந்தா உள்ளார இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோடு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உள்ளார இருக்கிற பிருந்தாவை தூக்குறாங்க. பார்த்தா கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ராமச்சந்திரனுக்கு பேரதிர்ச்சி, வள்ளிக்கும் செம ஷாக்கு. அப்போ பிருந்தா வெளியில் வந்ததோட மாறன் பிருந்தாவை காப்பாத்துறாரு. கார்த்திக் தான் பிருந்தாவுக்கு முதலுதவி பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு வள்ளி செம்ம கோவப்படுறாங்க. பிருந்தா லைட்டாக கண் விழிச்சதோட வள்ளி நேராக பிருந்தா கிட்டேயே, பிருந்தா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீரா நேராக வள்ளிக்கிட்ட, வள்ளியம்மா பிருந்தா ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து வெளியில் வந்திருக்கா, அவகிட்ட இப்போ உடனே இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு அவசியமா? இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. பிருந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரத விஜய் பார்க்குறாங்க. விஜய் பார்த்ததோட, இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் நம்ம பிரச்சனைக்கே இவ வந்திருக்க மாட்டாளே அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்போ விஜய் நேராக பிருந்தாவை பார்த்துட்டு, பிருந்தா எங்கே பிருந்தா போனேன், உன்னை காணோம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. நான் தான் உன்னை ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சாங்க. பிருந்தா நேராக விஜயை முறைக்கிறாங்க. விஜய் பிருந்தாவை பார்த்து, என்ன பிருந்தா, நான் தான் உன்னை ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா?
அந்த அளவுக்கு எனக்கு விவரமெல்லாம் இல்லை பிருந்தா. அப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னா நான் என்னென்னமோ பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்பேனே. நான் வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இது கேட்டதோட ராமச்சந்திரன் விஜயை பார்த்து, விஜி அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப விஜி வீட்டுக்குள்ள வர நம்ம கார்த்தி கேட்குறாரு, ஏய் இப்ப எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வர? விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, பிருந்தாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்க. அதான் பிருந்தாவே வந்துட்டால, அப்புறம் ஏன் நான் வீட்டுக்கு வெளியில நிக்கணும்? நான் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, இப்பயாவது சொல்லு, நீ எப்படி வந்து அந்த தண்ணி டேங்குக்குள்ள போன? அப்ப பிருந்தா சொல்றாங்க, யாரோ வந்துட்டு என்ன பிருந்தான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நைட்டு. நான் இவர் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்தேன். ஆனா யாருன்னு தெரியல. என் முகத்துல மயக்க மருந்து வச்சு என்னை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட விஜய் கேட்குறாங்க, நல்லா இருக்கேன் உன் நடிப்பு. அக்காலும் தங்கச்சியும் நல்ல திட்டமா போட்டுட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களா? இது கேட்டதோட நம்ம வள்ளி கேட்குறாங்க, விஜய் அமைதியா இரு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே இப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இவங்க திட்டம் போட்டு இவங்க வந்து என்ன மாட்டிக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இவங்க பாட்டுக்கும் பிருந்தா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கை காலை கட்டி தண்ணி டேங்குக்குள்ள போட்டுட்டு இப்ப நான் தான் பண்ணேன்னு சித்தரிக்க போறாங்க. இவளும் யாரோ வந்தாங்களாம் இந்த வீட்டுக்குள்ள, முகத்துல மயக்க மருந்து அடிச்சு கட்டி கூட்டு போய் போட்டாங்களாம். இங்க பாருங்க வள்ளி சித்தி, நம்ம இங்க தானே இருக்கோம், நம்மளை தவிர்த்து வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா சொல்லுங்க? இதை கேட்டதோட வள்ளி நேரா பிருந்தாவை பார்த்து, ஆமா பிருந்தா, இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ பொய் சொல்லாத விஜி, பொய் சொல்லாத பிருந்தா. அப்ப பிருந்தா சொல்றாங்க, நான் எதுக்கு பொய் சொல்லணும், நான் உண்மையை தான் சொல்றேன். இது நடந்தது உண்மை. யாரோ ஒருத்தவங்க என் தலையில என் மூக்குல வந்துட்டு மயக்க மருந்து அடிச்சு என்னை தூக்கிட்டு போனது உண்மை அப்படின்னு சொல்ல. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கேட்குறாரு, இங்க பாருத்த, பிருந்தா வீட்டை விட்டு போனா நானும் இந்த வீட்டை விட்டு போவேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நீ என்னடா இப்படி பேசுற? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருத்த, இந்த விஜயோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவள் எப்படிப்பட்டவ, இதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வர்றா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும். அப்ப நீ வருத்தப்படுவ பாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அவளுக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பார்த்த, இவளோட பேச்சு கேட்டுட்டு என்ன ஆக போற பாரு. வள்ளி நேரா பிருந்தாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வெளியில வச்சுட்டு பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தா சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. விஜய் சொல்றாங்க, அம்மா தாயே, நீ இங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன திரும்ப சொல்றாங்க, மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆகிட்ட அப்படின்னா என் மேலதான் பழி போடுவாங்க. அதனால இனிமே உன்கிட்ட பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்ல, மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட நம்ம வீராவுக்கும் எதுவுமே சொல்ல முடியல. அப்ப நம்ம பிருந்தாவோட அம்மா நேரா பிருந்தாவை பார்த்து, இங்க பாரு பிருந்தா, இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்லடி, வாடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன், தயவு செஞ்சு வாடி அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா பிருந்தா சொல்றாங்க, இல்லம்மா, கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தாலி கட்டினாரு, இங்க பாரு, உனக்கே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு, இதுக்கு மேல உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை, நீ இந்த இடத்த விட்டு போ, உனக்கு ராமச்சந்திர மாமா நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, சரியா? இது கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப வள்ளி என்ன பண்றாங்கன்னா நேரா பிருந்தாவை வெளியில விட்டு கதவை சாத்திடுறாங்க. வெளியில நம்ம ஆல்ரெடி வீரா நிக்கிறாங்க.
இதையெல்லாம் பார்த்துட்டு வீராவுக்கு வேதனையா இருக்கு. அப்ப வீரா என்ன பண்றாங்கன்னா, எப்பவும் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வெளியில சத்த நேரம் போவாங்க. அதே மாதிரிதான் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு ஆட்டோவிலேயே படுத்து தூங்குறாங்க. அப்ப வீராவுக்கு ஒரு கனவு வருது. அவங்க அண்ணன் பாண்டியன் வந்துட்டு வீராவா பாக்குறாங்க. வீரா அண்ணனை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமா அண்ணே அப்படின்னு சொல்ல, பாண்டியன் சொல்றாரு, உனக்கு எதுவும் பிரச்சனைன்னா நான் வராம இருப்பேனா, என்னம்மா ஆச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, அண்ணன் வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பிருந்தாவோட வாழ்க்கைய நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இத கேட்டதோட பாண்டியன் சொல்றாரு, வீரா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என் வீரா எப்படிப்பட்டவ, தைரியமானவ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திப்பா. அவளா இப்படி பயப்படுறா? அதுக்கு வீரா சொல்றாங்க, தங்கச்சியோட வாழ்க்கை அடங்கியிருக்கேன்னு எனக்கு என்ன பண்றேன்னே புரியல. இது கேட்டதோட பாண்டியன் சொல்றாரு, இங்க பாரு, பாக்குறதுக்கு தான் உனக்கு பிரச்சனையெல்லாம் பெருசா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. இங்க பாரு, பிரச்சனைய கொஞ்சம் கிட்டக்க வச்சு பாரு. ரொம்ப சின்ன பிரச்சனை தான். இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண் முடிச்சு பார்த்தா வீரா இவ்வளவு நேரம் கனவு கண்டிருக்காங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, அண்ணன் தான் கனவுல வந்திருக்காரு, அண்ணன் ஏதோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு. அப்ப நம்ம மாறன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மாறனை பார்த்ததோட வீரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? மாறன் சொல்றாரு, இல்ல ஆளையே காணுமேன்னு பார்த்தேன், அப்புறம்தான் ஆட்டோவை பார்த்தேன், ஆட்டோவையும் காணோம். சோ கண்டிப்பா நீ இந்த பக்கமா வந்திருப்ப அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இங்கதான் இருக்க. சரி வா வீட்டுக்கு போகலாம். பிருந்தா வெளியிலேயே நிக்கிறா. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி பிருந்தா அந்த தண்ணி டேங்குக்குள்ளதான் இருக்கா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? மாறன் சொல்றாரு, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அப்ப வீரா சொல்றாங்க, நீ சொல்லு. மாறன் சொல்றாரு, அந்த விஜய் இருக்கால, அடிக்கடி அந்த மோட்ரு போய் போட்டா. அதோட அந்த மோட்டர்ல இருந்து வெளியில வந்த தண்ணி ஒரே கலரா இருந்துச்சு. உடனேயே விஜய் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு போய் தொட்டிக்குள்ள பார்த்தேன். பார்த்தா பிருந்தா கடந்தா. அந்த விஜய் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த அளவுக்கு அவ விவரமா இருப்பாளா அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் அந்த விஜய் தான் காரணமா அப்படின்னு. அப்புறமா மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, பிருந்தாவை கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு நீ ரொம்ப கோவப்படுற. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் நல்ல வேலையே இல்ல. அவ ஏதோ ஒரு இன்டென்ஷன்னாலதான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர்றா. கார்த்தியையும் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. அவ சொல்றது எல்லாமே பொய். அவளால நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. பாத்துக்கோ வீரா. இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க போனதோட ஆட்டோ நிக்குது. அப்ப வீரா இங்கேருந்து வந்துட்டு நம்ம பிருந்தாவை பார்த்து வா பிருந்தா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. என்னது வீரா பிருந்தாவை வீட்டுக்கு தான் அனுப்புவான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராளே. அப்ப நம்ம வீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இனிமே வீராவோட மாச நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப விஜய் அவங்க சித்தி கிட்ட, சித்தி இனிமே என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே நிம்மதியா இருக்கலாம். என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க சித்தி அப்படின்னு சொல்லி அந்த விஜய் வள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வீரா பிருந்தாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. கண்மணி அங்க இருந்து போயிட்டு, ஏ வீரா என்னடி பண்ற? வீரா கண்மணிய பார்த்து, இங்க பாரு பிருந்தா இங்கதான் இருப்பா. இதை கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகி, ஏய் என்னடி இவளை ரெண்டாம் தடமா இந்த வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்களே இவளை இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்றாங்க, நீ ஏன்டி அவளை கூட்டிட்டு வர? அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க பிருந்தா இங்கதான் இருப்பா. அப்ப விஜய் நேரா வள்ளிய பார்த்து, சித்தி பாத்தீங்களா சித்தி? அப்ப வள்ளி நேரா பிருந்தா வீராட்ட, இங்க பாரு இவதான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவளால பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு அவளை நான் வீட்டை விட்டு அனுப்புனேன்னா என்ன நீ எனக்கு மரியாதை கொடுக்காம இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, நான் இருக்கிற வரைக்கும் இவ இந்த வீட்டுலதான் இருப்பா.
இவளை எதிர்க்கிறதுனா அது என்ன எதிர்க்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பிருந்தாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட விஜய் நேரா வள்ளிக்கிட்டு, ஐயோ சித்தி, என்ன சித்தி இவ்வளவு அதிகாரமா பேசிட்டு போறாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ உங்களையே எதிர்க்கிற நிலைமை வந்துட்டாங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க. சித்தி, பாவம் சித்தி, நீங்க இத்தனை நாளும் இவங்களை எல்லாம் போய் நல்லவங்க நினைச்சீங்களே. கேள்விப்பட்டேன் சித்தி, நீங்க தான் வீராக்காவுக்கும் மாறனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு. கல்யாணம் பண்ண உங்களுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இருக்கட்டும் விஜி, ஆனா ஒண்ணு, உன் வாழ்க்கைய யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. நீ தான் இந்த வீட்டோட மருமக. கண்டவெல்லாம் இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ கவலைப்படாத விஜி. இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சித்தி, நீங்க இருக்கிற தைரியத்துலதான் சித்தி நான் இருக்கேன். இல்லைன்னா என்னையெல்லாம் எப்பவோ இந்த வீட்டை விட்டு வீராக்கா துரத்தி எடுத்திருப்பாங்க. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, அவ இந்த வீட்டுக்கு வந்த மருமக, நான் இந்த வீட்டுல உள்ளவ. அதுக்கு விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் சொல்றேன்னு தப்ப நினைச்சுக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அடுத்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டிய ஆளுதான். இந்த வீட்டுல ராமச்சந்திர மாமாவோட மூத்த மருமக கண்மணி, அப்புறம் வீரா, அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. இந்த வீட்டுல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விருந்தாடி மாதிரிதான். இதை கேட்டதோட வள்ளி ஷாக் ஆகுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் சொல்றது உண்மைதான். அதுக்காக தான் எல்லாருமே உங்களை இப்படி ஏதோ ஒரு அனாதை மாதிரி பாக்குறாங்க. அன்னைக்கே அந்த வீராவோட அம்மா என்ன சொன்னாங்க, குழந்தை பெத்து வளர்த்திருந்தாதான் உங்களுக்கு இதை பத்தி தெரியும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் நீ ஒண்டிகட்டையா இருக்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த அளவுக்கு மனசுக்குள்ள வஞ்சகத்தோட வச்சுக்கிட்டு பேசுற உறவெல்லாம் தேவையா சித்தி? இனிமே உங்களை யாரு என்ன சொல்றா அப்படிங்கிறத நான் பாத்துறேன் அப்படின்னு விஜய் இன்னுமே நம்ம வள்ளியம்மாவுக்கு பிரச்சனையே தோண்டி விடுறாங்க. இதை கேட்டதோட நம்ம வள்ளிக்கு செம்ம கோவம் வருது. வீரா இத்தனை நாளும் என் பொண்ணு மாதிரி இருந்தா இன்னைக்கு அவ என்னையும் எதிர்த்துட்டால, இனிமே அவளுக்கும் எனக்கும் பகைதான் அப்படின்னு நம்ம வள்ளி நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.